இப்போ இருக்க பெரிய பிரச்சனை பாஜக, அதிமுக. இவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒண்ணு சேர்த்தணும் அப்படின்னு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த கூட்டணியில டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா, என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளிய போயிட்டாங்க. இது மிகவும் பெரிய பாதிப்பா இருக்கு பாஜகவுக்கு. ஸோ நம்ம பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இப்போ அவங்க டிடிவி தினகரன், ஓபிஎஸ் 2 பேரையும் நம்ம கூட்டணி மறுபடியும் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அதாவது சமாதானம் பேசிட்டு இருக்காங்க. இதற்கிடையே நேத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மணி நேரம் டிடிவி தினகரன நேர்ல சந்திச்சு திரு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு. அது என்ன பேசியிருக்காரு? எத பத்தி பேசியிருக்காங்க? அப்படின்னு இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். நான் உங்கள் விஜே மக்கப்பையன் மனோஜ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிடுச்சு. இதனால சூடு பிடிக்கும் அனல் பறக்கும் பிரச்சாரம் போய்கிட்டு இருக்கு இல்லையா? இதுல ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு பக்கம் தீவிரமா செயல்பட்டுட்டு வராங்க. அதாவது திமுக பார்த்தீங்கன்னா தீவிரமா செயல்பட்டுட்டு வராங்க பிரச்சாரத்துல. நம்ம மீண்டும் 2வது முறையாக ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னு திமுக ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதிமுக இழந்த ஆட்சியை நம்ம எப்படியாவது கைப்பிடிச்சிடணும், கைப்பற்றிடணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் தீவிரமான ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் நடுவுல வட மாநிலங்கள்ல பார்த்தீங்கன்னா, நான் வந்து மிகப்பெரிய ஒரு பலமான கட்சியா இருக்கோம். அதே மாதிரி நாங்க தமிழ்நாட்டிலேயும் ஒரு பலமான கட்சியை அமைப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு? நம்ம பாஜக. இதுல தான் பெரிய பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா பாஜக, அதிமுக கூட்டணி வச்சிருக்காங்கல்ல, இந்த கூட்டணியில டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்கள பத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்காங்க. இவங்க திருப்பி உள்ள வந்து சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த அதிமுகவிலே பெரிய ஒரு உள்கட்சி விவகாரம் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது பாஜகல இருக்க டிடிவி தினகரன், ஓபிஎஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியை காரணம் காட்டி என்னை நீங்க புறக்கணிக்கிறீங்க கட்சியில இருந்து. ஸோ அதனால நாங்க என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியே போறோம் அப்படின்னு ஒரு பக்கம் சண்டையை போட்டுட்டு போயிட்டாங்க. இதனால பாஜகவுக்கு பெரிய ஒரு -12 ஆயிடுச்சு. அதாவது அடி விழுந்துருச்சு. ஓகேங்களா? இதற்கிடையே டிடிவி தினகரன் மற்றும் நயினார் நாகேந்திரன் இவங்க 2 பேரோட பேச்சுவார்த்தை இரு தரப்பிடையே 2 பேர் நடுவுல பெரிய அதான் என்ன சொல்றது, எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வரப்போற ஆட்சியில டிடிவி தினகரன், ஓபிஎஸ் 2 பேரையும் பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் தலைவர் இருக்காருல்ல அண்ணாமலை, அவர் தான் 2 பேரையும் சமாதானம் பண்ணணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. அதுல முதல் கட்டமா நேற்று டிடிவி தினகரன் அவர்களை இல்லத்தில் சந்தித்த அவர் என்ன பேசியிருக்காருன்னா, மாலை கிட்டத்தட்ட 6 மணிலேருந்து 9 மணி வரையும் 3 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து அவர்கிட்ட பேசியிருக்காரு. நீங்க வந்து திருப்பி நம்ம கூட்டணிக்கு வரணும், பழசெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுவெளியில அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி பேச வேணாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி பேசாம இருக்க முடியாது. அதாவது கூட்டணி வர்றதுக்கு முன்னாடி வரையும் பேசுவேன், கூட்டணி வந்துட்டா நான் அவரை பத்தி பேச மாட்டேன். முக்கியமான ஒண்ணு, எடப்பாடி பழனிசாமி அவர்களே நான் வந்து முதல்வர் வேட்பாளராக யாருமே நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். அந்த கட்சியில் இருக்க அனைவரும் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக மட்டும்தான் நான் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கேன். ஓகே, நீ சொன்ன மாதிரி நான் பேசாம இருக்கேன், கூட்டணி வர்றதுக்கு முன்னாடி வரையும் தான் நான் பேசாம இருப்பேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதற்கிடையே இந்த நம்ம அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே போயிட்டீங்க, நீங்க திருப்பி என்டிஏ கூட்டணிக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கணும், நீங்களும் வரணும், அப்புறம் ஓபிஎஸ் 2 பேரும் உள்ள வரணும். அதாவது டிடிவி தினகரன், ஓபிஎஸ் நீங்க 2 பேருமே உள்ள வரணும். வந்துட்டு எதா இருந்தாலும் பொறுமையா பேசிக்கலாம், இப்போதைக்கு சண்டை வேணாம். ஏன்னா நான் தான் என்னை வந்து பாஜக தலைமை பகுதியிலிருந்து வெளியே எடுத்ததுனால தான் உங்களையே நான் கட்சியை விட்டு வெளியே வர சொன்னதா, கூட்டணியிலிருந்து வெளியே வர சொன்னதா வெளியெல்லாம் பேசிக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க திருப்பி கூட்டணிக்கு வாங்க, என்டிஏ கூட்டணியிலிருந்து ஜாயின் பண்ணணும், நம்ம ஒன்னா வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் பேச்சுவார்த்தை முடிஞ்சு கடைசி என்ன சொல்லியிருக்காரு பாஜக தலைவர் அண்ணாமலை சார், முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ரீசெண்டாக டெல்லி போறேன், டெல்லி போய் அமித்ஷாவை மீட் பண்ண போறேன், அவரை பார்த்த பிறகு எதுவாக இருந்தாலும் நம்ம முடிவெடுத்துக்கலாம், இப்போதைக்கு எதுவும் அவசரப்பட வேணாம், நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருந்தாதான் திமுகவை ஆட்சியை விட்டு அகற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.